ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு கம்ப்ளீட் கேரளா டிஷ்ஷஸ். மரவள்ளிக்கிழங்கு வச்சு வடை, உள்ளி தீயல், ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான சேனைக்கிழங்கு பொளிச்சது. வாங்க ஒவ்வொன்றா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மரவள்ளிக்கிழங்கு வச்சு நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பீஸ் அளவு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து தோல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம கிழங்க வேக வச்சுக்கலாம். இதுக்கு நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் அளவு வேக வச்சுக்கோங்க. இந்த கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாகணும், அது வரைக்கும் வேக வச்சாலே போதும். இப்போ கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபோக் வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வடை பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம கிழங்கு சேர்த்துருக்கிறதால ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். ரொம்ப பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நல்லா கிறிஸ்பியான கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம உள்ளி தீயல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 கப் அளவு திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. திருவி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதில் 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த உள்ளி தீயலுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த தேங்காய் தான். அதனால் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இதையும் அடுத்த 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா அரைச்சிக்கணும். முதல்ல அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுக்கும்போது அது எண்ணெயே நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம திரும்ப அரைச்சிக்கலாம். நீங்கள் முதலையே தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாவே கொடுக்கும். இதில் கொஞ்சமாக கடுகு, எண்ணெய் ஒரு 5 வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்க வேணாம், முழுசாகவே சேருங்க. அதுதான் வந்து இந்த உள்ளி தீயலுக்கு பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் வந்து முழுசாக வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவு வதங்கினதும் அரை எலுமிச்சை பழ அளவு புளியை இந்த மாதிரி தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா கொதிச்சிருக்கு. இந்த புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த புளி தண்ணிலேயே அந்த வெங்காயமும் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இந்த குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது திரும்பவும் அடுத்த ஒரு 8 நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்ல மணமான கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சேனைக்கிழங்கு பொளிச்சது ரெசிபி வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த காம்பினேஷனோட மட்டர் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.